அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி ஏட்டின் விதை திருவிழா பாடத்திற்கான வினா விடைகளை இங்கு பார்க்கலாம். இந்த பகுதியில் விதை கண்காட்சியில் என்னென்ன விதைகளை காட்சிப்படுத்தலான்னு கேட்டிருக்காங்க. நெல், கோதுமை, சோளம், ராகி, குதிரைவாலி, சாமை, திணை போன்ற விதைகளை காட்சிப்படுத்தலாம். இதே மாதிரி உங்கள் பகுதியில் எளிமையாக கிடைக்கக்கூடிய விதைகளை எழுதிக்கலாம். அடுத்ததாக செய்தியை படித்து குறிப்பெடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்த சுடுமண்ணாலான பால் புகட்டும் சங்கு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கீழே சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அகழாய்வு நடைபெற்ற இடம் வெம்பக்கோட்டை. கிடைக்கப்பெற்ற பொருள்கள் பால் புகட்டும் சங்கு, பாசிமணி. சங்கு எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுடுமண்ணால் செய்யப்பட்டது. அடுத்ததாக ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியிலிருந்து கீழே சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. குயில் எவ்வாறு கூவியது? கூ கூவென. முகுந்தன் இனியாவின் கால்களை சுற்றி கூட்டம் கூட்டமாக நீந்தியது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான விடை சிறு சிறு மீன்கள். நிரப்புக. வயலின் அழகை பார்த்து கொண்டே நடந்து வந்தோம். டேஸ் தாமதம் ஆகிவிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல் வரும். அடுத்ததாக பத்தியிலிருந்து இரட்டை கிளவி அடுக்கு தொடர எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இரட்டை கிளவி சலசல, குக்கு, சுறுசுறு அப்படிங்கிற இரட்டை கிளவி வார்த்தைகள் வந்திருக்கு. அடுக்கு தொடரில் சிறு சிறு, சுற்றி சுற்றி, கூட்டம் கூட்டமாக, வண்ண வண்ண அப்படிங்கிற அடுக்கு தொடர்கள் இந்த பத்தியில் வந்திருக்கு. இரட்டை கிளவி அப்படிங்கிறது பிரிச்சா பொருள் தராது. அடுக்கு தொடர் அப்படிங்கிறது பிரிச்சா பொருள் தரும். இதைய நினைவில் வச்சுக்குங்க. அடுத்த பகுதி சொல்ல கேட்டு எழுதுவேன். இதில் சிறுவர்கள் ஓடி ஓடி விளையாடினர். வைரம் பளபளவென மின்னியது. விழாவிற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். அவன் திருத்திருவென விழித்தான். விழாவிற்கு வருக வருக என வரவேற்றனர். இப்படி அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியும் வர மாதிரி வாக்கியங்கள் கொடுத்துருக்கு. இது போன்ற வாக்கியங்களை சொந்த நடையில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த பகுதியாக புத்தகத்தில் தேடி எழுதுவோம். பாடப்பகுதியில் இடம்பெற்ற ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடப்பகுதியில் இடம்பெற்ற ஊர் கன்னியாகுமரி. அடுத்த வினா. பாடப்பகுதியில் இடம்பெற்ற உணவுப் பொருள்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிப்பு உருண்டை, பிட்டு, பொங்கல், கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, முளை கட்டிய பாசிப்பயிறு, நவதானிய சுண்டல் போன்ற உணவுப் பொருள்கள். அடுத்ததா அரங்கில் வைக்கப்பட்ட தானியங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல், கரும்பு, குதிரைவாலி, சோளம் போன்ற தானியங்கள். அடுத்த வினா. பாதிப்பு என்று எதை சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளைத்தான் பாதிப்பு என்று சொல்கிறார்கள். அடுத்த பகுதியாக சில விளம்பர வாக்கியங்களை கொடுத்து அதை சரியான இடத்துல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவோம். கரெக்டாக அந்த குப்பை தொட்டி மேலே அதை எடுத்து எழுதிக்கங்க. சிறு தானியங்கள் கிடைக்கும். அதைய இங்கு அப்படின்னு இருக்குதுல அந்த இடத்துல எடுத்து எழுதிக்கங்க. வைகை பல்பொருள் அங்காடி கடையோட போர்டு அந்த மேலே டாப்பில் எழுதிக்கங்க. வாரீர் வாரீர் விலையோ குறைவு, தரமோ நிறைவு. அதைய சிறுதானியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு கீழே எழுதிக்கங்க. கொசுவை ஒழிப்போம், நோயை தடுப்போம். அந்த மக்கள் கூட்டமாக குரல் எழுப்பிட்டு வராங்களோ அந்த இடத்துல எழுதிக்கங்க. அதான் ஒரு உரையாடலை கொடுத்துருக்காங்க. அந்த உரையாடலை படிச்சுக்கிட்டு கீழே இருக்கிற வினாக்களுக்கு நாம் விடையளிக்கணும். துருவன் பழைய சோறுடன் எதை சேர்த்து சாப்பிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை பழைய சோத்தில் என்னத்தை சேர்த்து சாப்பிட்டான்? வெங்காயம். உரையாடல் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த உரையாடல் எதை பற்றியது? பழைய சோற்றை பற்றியது. உனக்கு தெரிந்த உணவை பற்றி 2 தொடர்கள் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம்
கேழ்வரகு கூழ் எனக்கு மிகவும் பிடிக்கும். இது சுவையானது, மேலும் உடலுக்கு நல்லது அப்படின்னு எழுதியிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு பிடித்த உணவை பற்றி எழுதுங்க. அடுத்த பகுதியாக ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியில் அங்கங்கே விளம்பர தொடர்கள் இருக்குது. அதை எடுத்து சரியான இடத்துல எழுதணும். அருகில் சாலை பணிகள் நடைபெறுகின்றன. இடதுபுறம் திரும்புக. வண்ண வண்ண காலனி, வாங்க ஓடி வாருங்கள். பாதுகாப்போம் பாதுகாப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. சரியான இடத்துல எடுத்து எழுதிக்குங்க. அடுத்த பகுதியில் பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் காலை காலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு தொடர் எழுதணும். காலை நேரத்தில் காளை மாடுகளை கொண்டு உழவு செய்தேன் அப்படின்னு ஒரு தொடர் எழுதிக்கலாம். அடுத்தது பள்ளி பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து எழுதிக்கலாம். பள்ளிக்கூடத்தின் கூரையில் பள்ளி அமர்ந்திருந்தது அப்படின்னு ஒரு தொடர் எழுதியிருக்கோம். நீங்களும் இது மாதிரி எளிமையான தொடர் எழுதி பழகுங்க. அடுத்த பகுதி கை கை சை. இந்த வரிசையில் சொற்கள் வர மாதிரி சொற்களை நாமளே உருவாக்கி அதை படிக்கணும். நானே சொற்களை உருவாக்கி எழுதுவேன். அந்த பகுதியில் தங்கை, புகை, வசை, மொச்சை, வடை, பசை, படை, கடை, மலை, பழைய, வலை, இன்னிசை, மலை, ஏழை, வித்தை, விதை, கவிதை, விலை, மிதவை, வித்தை போன்ற சொற்களை எழுதியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் கைங்கை செய் வரிசையில் வரக்கூடிய சொற்களை எழுதி அதைய வாசிங்க. அடுத்ததாக படிப்பேன் மகிழ்வேன் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளை படித்து பாருங்கள். இதுக்கு கீழே ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வண்ணங்களுடன் தொடர்புடைய சொற்களை எடுத்து எழுதுக. மேலே இருக்கிற பத்தியில் வண்ணத்தோட தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுத சொல்கிறாங்க. இதில் வெண்மை அப்படிங்கிற ஒரே ஒரு சொல் மட்டும்தான் இருக்குது. அதை நாம் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த பகுதியாக வளரறி மதிப்பீடு ஆ கொடுத்துருக்காங்க. ஏழையும் செல்வரும் இங்கிதமாம் இசைந்துளம் கழிந்திடும் பொங்கலிது. இப்பாடல் உணர்த்தும் விழா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை பொங்கல் திருவிழா. அடுத்தது அடிக்கோடிட்ட சொல்லிற்கான பொருள் எது? வாலிய பயிர் தொழில் வளம் பெருகி வையகம் முழுவதும் வாலியவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வையகம் அப்படின்னா உலகம், வையகம்னா உலகம் அப்படின்னு பொருள். அடுத்ததாக இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை உணவு, பணம். இதில் ரெண்டுமே 3 சுழினா வந்திருக்கு. அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் சிறுதானியம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை முந்திரி. அடுத்தது வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது குளிர்பானங்கள். அடுத்ததாக அடிக்கோடிட்ட சொல்லிற்கான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏழையும் செல்வரும் இங்கிதமாம் இசைந்துளம் கழிந்திடும் பொங்கலிது. இதில் கழிந்திடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிக்கோடிட்டிருக்கிறாங்க. அதற்கான பொருள் மகிழ்ந்திடும். உழவு பொங்கல் இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை நாமக்கல் வே. ராமலிங்கனார். அடுத்ததாக விதை திருவிழாவை மாணவர்கள் எதன் மூலம் தெரிந்து கொண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை விளம்பரத்தாள். அடுத்ததாக கீழ்கண்ட முழக்கத்தொடருக்கு பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலவளத்தை காப்போம், நீர்வளத்தை பெருக்குவோம், பூமி தாயை போற்றுவோம். இதற்கு பொருத்தமில்லாதது செயற்கை வேளாண்மை. மண்ணின் தன்மை எதனால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ரசாயன பூச்சி மருந்துகள். ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துறதுனால மண்ணின் தன்மை பாதிக்கப்படுகிறது. அடுத்ததாக பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும், பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றேல் வீணாகும். விழலாகும் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வீணாகும். விழலாகும் அப்படின்னா வீணாகும். ஒத்த ஓசையில் முடியாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை பயிர் தொழில் உணவு தரும். அடுத்ததாக
பாடலில் இடம்பெற்றுள்ள இணைப்புச் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால். பாடலின் பொருள் உணர்த்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை உழவுத் தொழிலின் சிறப்பு. உழவுத் தொழிலால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழவுத் தொழிலால் உணவு கிடைக்கிறது. உழவுத் தொழிலால் உடை கிடைக்கிறது. உழவுத் தொழிலால் பிற தொழில்கள் நடைபெறுகின்றது. அடுத்ததாக ஒரு உரையாடல் கொடுத்துருக்குறாங்க. அந்த உரையாடலை படிச்சுக்கிட்டு வினாக்களுக்கு விடையளிக்கணும். பல வகை பழங்களை வெட்டி ஒன்றாக கலந்து செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பழக்கலவை. அடுப்பில்லா சமையலை சேர்ந்த உணவுப் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை இனிப்பு அவல். உரையாடலுக்கு பொருந்தும் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை உடல் ஆரோக்கியமடைகிறது. அடுத்த வினா, அடுத்த முறை என்னையும் அங்கே அழைத்துச் செல்வாயா என்ற தொடரில் அங்கே என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை அடுப்பில்லா சமையல் கண்காட்சி. உனக்கு தெரிந்த அடுப்பில்லா சமையல் உணவுப் பொருள் எவையேனும் இரண்டினை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை இனிப்பு அவல் பழக்கலவை. இதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த உணவுப் பொருள்களை சிந்திச்சு எழுதுங்க. அடுத்த பகுதியாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்குள்ளே வேறு படங்கள் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. முதல் படத்தில் யானை சிங்கம் இதை அவங்களே கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது படத்தில் கரடி மான் நரி பூனை எலி பறவை அணில். மூன்றாவது படத்தில் குதிரை பசு முயல் பூனை பன்றி. நான்காவது படத்தில் யானை. ஐந்தாவது படத்தில் புலி. ஆறாவது படத்தில் நாய் பூனை. அடுத்த பகுதியில் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகளுக்கான சொற்களை கண்டுபிடிச்சு அதிலிருந்து குறிப்பிட்ட சொற்களை எடுத்து எழுதும்போது ஒரு பொன்மொழி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாலைவனத்தில் இருப்பது ஒட்டகம். எறும்புகள் இதில் வசிக்கும். புற்று. நொறுங்கத் தின்னலாம் முறுக்கு. மெல்ல ஊர்ந்து செல்வது ஆமை. இதுவே வெல்லும் வாய்மையே வெல்லும் இது அவங்களே கொடுத்துட்டாங்க. சுவரில் ஊர்வது பல்லி. இனிப்பாய் இருப்பது வெல்லம். கடித்தால் இனிப்பது கரும்பு. இதிலிருந்து தேர்ந்தெடுத்து சொற்களை எழுதும்போது நம்மளுக்கு ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற பொன்மொழி கிடைக்கும். அடுத்த பகுதியாக படத்தை பார்த்து உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் படத்துக்கு அவங்களே விடை கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது படத்துக்கு சுரக்காய் பார்ப்பதற்கு வாத்து போல் உள்ளது. மூன்றாவது படத்தில் கேரட் பார்ப்பதற்கு பாதம் போல் உள்ளது. நான்காவது படத்தில் பேரிக்காய் பார்ப்பதற்கு கோழி குஞ்சு போல் உள்ளது. ஐந்தாவது படத்தில் தக்காளி பார்ப்பதற்கு பட்டாம்பூச்சி போல் உள்ளது. ஆறாவது படத்தில் இஞ்சி பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டி போல் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்கோம். இதே மாதிரி உங்கள் கற்பனைக்கு என்ன தோணுதோ அதையே எழுதிக்குங்க. அடுத்ததாக உங்களுக்கு பிடித்த காய்கறிக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் பாகற்காய் எனக்கு பிடிச்சதான்னு நினச்சி நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வேறு காய்கறிக்கும் கடிதம் எழுதலாம். அன்பிற்குரிய பாகற்காய்க்கு, நீ எனக்கு மிகவும் விருப்பமான காய்கறி. உன் பச்சை நிறம் மனதுக்கு பசுமையை தருகிறது. உன்னால் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. உன்னை தினமும் சாப்பிட நான் விரும்புகிறேன். அம்மா உன்னை பயன்படுத்தி சுவையான உணவுகள் செய்வார். நீ என் உணவின் நெருங்கிய தோழன். அன்புடன் சுரேஷ்.